கன்னிராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தரும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கைத் துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏற்ற இறக்கமான பலன்கள் வரும் நாள். போட்டி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்தில் எச்சரிக்கை தேவை. ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடாது. நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த காரியத்தில் சுணக்கம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலைச்சல் அதிகமாகும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சினைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். குழந்தைகளுடன் விளையாடுவது அற்புதமான குணப்படுத்தும் அனுபவத்தை தரும். புத்திசாலித்தனமான முதலீடுகளுக்கு தான் பலன் கிடைக்கும். எனவே கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே போடுகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள். மாலை நேரத்தில் திடீரென வரும் நல்ல செய்தி மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும். இன்று நீங்கள் உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். ஏராளமான வேலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை காணலாம். இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படியச் செய்யும் நாள். உங்களுடன் நேரம் செலவிட முடியாத வகையில் உங்கள் துணை இன்று பிஸியாக இருக்கக்கூடும். உத்திரம் 2, 3, 4 வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவு தோன்றும். முயற்சியில் சிறு தடை ஏற்படும். முயற்சி வேண்டாம். ஹஸ்தம் அலைச்சல் அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். வேலைகளில் முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர். எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். சித்திரை 1, 2 உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது நல்லது. திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. முயற்சிகள் வெற்றியாக்கும். இன்று உங்கள் பலம். எதிர்பாராத வரவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் மறையும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். இன்று உங்கள் பலவீனம். நடக்கும் என்ற காரியத்தில் சுணக்கமுண்டாகும். நல்லது செய்தாலும் சில நேரம் கெட்ட பெயர் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். உரிய நேரத்தில் தவணை பணம் கட்டத் தவறக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி.